வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 11வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ரதி தேவாவிற்கு நேர் எதிர்குணம். அவன் கிழக்கு என்றால் இவள் மேற்கு. மிகவும் அமைதி. அதிர்ந்து பேச மாட்டாள். பிரச்சனைகளை கண்டால் விலகி விடுவாள். எதிர்த்து நிற்க மாட்டாள். அதே நேரத்தில் மிகவும் இளகிய மனம் படைத்தவள். அவள் மருத்துவ படிப்பு எடுத்ததே தேவாவின் விருப்பம்தான். அவள் எதிர்காலத்திற்கு நல்லது என தேவாதான் எடுக்க சொன்னான். அவளை பொறுத்தவரை தேவாதான் அவளுக்கு எல்லாம். ஏனெனில் அவளின் பிறப்பு ஆண்டவனின் கட்டளை என்றாலும் மறுபிறப்பு அளித்தவன் தேவாதான். அதனால் அவளுக்கு தேவா தெய்வமாக இருந்தான். ஆனால் ஆண்கள் யாராவது தவறாக நெருங்கினால் அவர்கள் தொலைந்தார்கள். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது ரதிக்கு பொருந்தும். ஆனால் ஏனோ ராம் அப்படி செய்தும் ரதி தேவாவிடம் ஒன்றும் சொல்லவில்லை. அவளுக்கும் அது புரியவில்லை. அவன் பேசுவது ஏதும் புரியாமல் முடித்தவள் பின்னர் சுதாரித்து, இங்க பாருங்க, நீங்க நீங்க என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ரோஜாவின் உறவினர்னு நினைச்சுதான் நான் அமைதியா இருக்கேன். இல்ல என் அண்ணங்கிட்ட சொல்லிடுவேன் என அவள் கோபமாக பேசுவது போல் ஆரம்பித்து அவன் முகத்தை பார்க்க அவள் குரல் உள்ளே செல்ல கடைசியில் சொன்ன வார்த்தை அவளுக்கே கேட்கவில்லை. அவளது நிலைமையை புரிந்து கொண்ட ராம், சரி, இன்று இது போதும். நான் அடிக்கடி வருவேன். நின்று பேச வேண்டும் என மிரட்டுவது போல் சொல்ல அவனது குரலில் இருந்த கம்பீரம், மேலும் அவனது தோற்றமும் அவளுக்குள் பயத்தை உண்டு பண்ண தலையை மட்டும் அசைத்தாள். சரி, தேவா எங்க என கேட்க ரதியோ, அண்ணா அலுவலகம் சென்று விட்டார் என்றாள். என்னது, ஆபீஸ் போயிட்டானா என கேட்டுக்கொண்டே அவனை அலைபேசியில் அழைத்தான். தேவாவிடம் பேசிவிட்டு, சரி தேவா, நான் அம்மாவிடம் சொல்லிவிடுகிறேன் என்றவன் அலைபேசியை அணைத்துவிட்டு நிமிர எதிரில் ரதி படபடப்புடன் நின்று கொண்டிருந்தாள். அந்த நிலை அவனை ஏதோ செய்ய மெதுவாக அவள் அருகில் செல்ல அவளோ பின்னால் சென்று அப்படியே சுவரில் சாய அவளது மூச்சுக்காற்றும் இவனது மூச்சுக்காற்றும் ஒன்றாக கலக்க அவள் முகம் பயத்தில் வேர்க்க உடல் நடுங்க விழிகள் அங்கும் இங்கும் அலை பாய அதை கண்டதும் தன் நிலை மறந்தவன், ஹேய் முல்லை மலர், ஐ லவ் யூ என 8 வருடமாக தன் மனதில் புதைத்து வைத்திருந்த காதலை அவளை பார்த்த 2 நாட்களில் சொல்லிவிட்டான் ராம். இது அவனே எதிர்பார்க்காதது. அவளை பார்க்கும்போது எல்லாம் அவள் மேல் உள்ள காதல் அதிகமாக, அந்த வேகத்தில் தான் மனதில் உள்ள காதலை வார்த்தையில் அவன் வெளிப்படுத்த இதை சற்றும் எதிர்பார்க்காத ரதி அப்படியே உறைந்து போய் நின்றாள். பல வண்ண முகங்கள் எனக்குள் உண்டு. ஆனால் பெண்ணே என்று உன்னை என்னவளாக கண்டேனோ அன்றே அம்முகங்கள் முழுவதும் தொலைந்து முகவரியற்ற மனிதனாக நிற்கிறேன். பல்லாயிரம் பேர் எனக்காக காத்திருக்க, ஆனால் நானோ இன்று உன் கடைக்கண் பார்வைக்கே காத்திருக்கிறேனடி. வாழ்க்கை ஓட்டத்தில் கண்ணை மூடி ஓடிக்கொண்டிருந்த நான் உன் கரங்களை எப்போது பிடித்தேனோ அப்போதே எனக்கு நடை மறந்து முடமானேன். நான் தனித்துவமானவன் என்று எண்ணியிருந்த நான் எப்போது உன்னை கண்டேனோ அன்றே என் தனித்துவம் மறைந்து உன்னில் கரைந்ததை நீ அறிவாயா? போகட்டும் பெண்ணே, உனக்கு முன்னால் நான் அடிமையானாலும் உன் இதயத்தின் ராஜனாக நான் இருப்பதே என் மனம் விரும்புகிறது. எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்கும்போது அந்த நொடியில் மூளை செயலிழந்து போவது இயற்கையே. ராம் தன் காதலை சொன்னதும் அப்படியே உறைந்து போனவள் பின்னர் சுதாரித்து அவனது வார்த்தை மூளைக்கு செல்ல சுறுசுறுவென கோபம் வர முகம் வெடிக்க கண்கள் துடிக்க ஒற்றை விரலை நீட்டி, ஏய் மிஸ்டர், என்ன உளறீங்க? யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? இனி இந்த மாதிரி பினாத்திக்கிட்டு இருந்தீங்க என் வாய் பேசாது, சொல்லிட்டேன் என அவனிடம் கோபமாக சொல்லிவிட்டு நெருங்கி இருந்தவனை தள்ளிவிட்டு தனது அறையை நோக்கி ஓடினாள் ரதிதேவி.
அவளை பார்த்ததும் தன் நிலை மறந்து ராம் காதலை சொல்லிவிட அவள் அதிர்ந்து நின்ற போதுதான் தான் சொன்னது அவனுக்கு புரிந்தது. அவளிடம் அவன் விளக்க முற்பட அதற்குள் அவள் கோபத்துடன் பேசிவிட்டு அவனை தள்ளிவிட்டு சென்று விட்டாள். ராமிற்கோ மிகவும் கஷ்டமாக போக என்ன செய்வது என தெரியாமல் அப்படியே அருகில் இருக்கும் இருக்கையில் அமர்ந்தான். நடந்தவைகளை நினைத்து பார்த்தவன் தான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வேலையை செய்திருக்கிறோம் என அவனுக்கு புரிந்தது. முதலில் அவளுக்கு முத்தம் கொடுத்ததே தவறு. நல்ல வேளை அவள் அதை தேவாவிடம் சொல்லவில்லை. ஆனால் இப்போது செய்திருப்பது, ஐயோ, தகுதியை விட்டு இப்படி கீழே இறங்கி கல்லூரி பையன் போல சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டோமே என அவன் புலம்பி தவிக்க, அவன் காதல் மனமோ அதெல்லாம் தவறு இல்லை ராம். நீயும் எவ்வளவு நாள்தான் மனதிற்குள்ளே காதலை புதைத்து வைப்பாய்? அளவு மீறினால் இப்படித்தான். அது மட்டுமல்லாமல் காதல் என்று வந்துவிட்டால் IPS ஆக இருந்தாலும் அன்ன காவடியாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரே உணர்வுதான். நீயும் திருமணத்தில் இருந்து அவளிடம் பல வழிகளில் உன் மனதை சொல்லி முயற்சி செய்தாய். சூழ்நிலை அமையவில்லை. இனியும் நீ அமைதியாக இருந்தால் அவளும் அப்படியே இருப்பாள். நீ செய்தது சரிதான். கண்டிப்பாக அவள் இப்போது யோசிப்பாள். குழம்பிய குட்டையில்தான் மீன் பிடிக்க முடியும். நீ கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என அவனுக்கு சார்பாக பேச, அப்போ நாம் செய்தது சரிதானே என அவன் மீண்டும் சமாதானம் அடைய, அதற்குள் அவனது இன்னொரு மனம், இல்லை, தவறு, என்ன இருந்தாலும் நீ அவளிடம் அவசரப்பட்டு சொல்லி இருக்க கூடாது என அவனை குழப்ப, ஐயோ என தலையை கைகளில் பிடித்தபடி சாய்ந்தான். ராம், என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? என் மேல ஏதாவது கோபமா என ரோஜாவின் குரல் கேட்க, அவன் சட்டென்று, இல்ல இல்ல ரதி, நான் செஞ்சதுதான் தவறு என சொல்லிக்கொண்டே வேகமாக எழுந்தவன் எதிரில் ரோஜாவும் காவேரி அம்மாவும் நின்று கொண்டிருந்தனர். ராமோ திருவென முழிக்க, ஆனால் காவேரி அம்மா ராம் சொன்னதை சரியாக கவனிக்கவில்லை. அதனால், ஏண்டா, எங்களை சொல்லிட்டு நீ இப்படி உட்கார்ந்திருக்க? எங்க தேவா, கோயிலுக்கு போக வேண்டாமா என கேட்டார். ராமோ என்ன சொல்வது என தெரியாமல், அம்மா, அது போய் என உளற, அவனது தடுமாற்றம் ரோஜாவிற்கு சிரிப்பு வர ராமின் அருகில் வந்தவள், மாம்ஸ், அத்தை நீங்க சொன்னதை கவனிக்கல, நீங்களே உளறி காட்டி கொடுத்துடாதீங்க என அவனிடம் முனகியவள் பின்னர் சிரித்து கொண்டே, எப்பவும் என்னை பத்தி மட்டுமே ராம் நினைச்சிட்டு இருக்கா அத்தை, பாசக்கார மாம்ஸ் என பல்லை கடித்து கொண்டு சிரித்து கொண்டே சொன்னாள். உடனே காவேரி அம்மாவும், ஆமாம்டா, நானும் ரோஜாவுக்கு புத்திமதி சொல்லி இருக்க. சரி, தேவா எங்க என கேட்க, ராமோ, இல்லம்மா, அவன் என்றவன், இல்ல, அவசரமா ஒரு போன் வந்தது, கிளம்பி போனான், சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் என சமாளிக்க, காவேரி அம்மாவோ, இல்ல ராம், நல்ல நேரம் முடிஞ்சிட்டது, இனி நாளை பார்த்து கொள்ளலாம். சரி, நானும் மாத்திரை எடுத்து வரல, அதனால வீட்டுக்கு கிளம்பலாம் என்றார். ராமு இந்த சூழ்நிலையில் இருந்து தப்பித்தால் போதும் என நினைத்தவன், சரிம்மா, தோ கிளம்பலாம் என வேகமாக நடந்தான். ரோஜாவோ சிரித்து கொண்டே, மாம்ஸ், அது மேல மாடிக்கு போற வழி, வெளியே போறதுக்கு வழி இந்த பக்கம் என சொல்ல, இல்ல இப்படி என முடித்தவன் ரதி அவனை தள்ளிவிட்டு வேகமாக தன் அறையை நோக்கி ஓடிய வழியிலேயே தானும் சென்றதை அப்போதுதான் உணர்ந்தவன் நாக்கை கடித்து நெற்றியை சுழித்தவன், அது ரோஜா என வழிய, ரோஜாவோ, அத்தை நீங்க கார்ல இருங்க, நான் ராமிடம் சில பொருட்களை கொடுக்க வேண்டும், எடுத்து வருகிறேன் என சொல்ல, அவர் வெளியே சென்றவுடன், அப்பா ரோஜா, நல்ல வேளை தப்பிச்ச என்றவன், மாம்ஸ், நீங்க ரதின்னு சொன்னத நானும் கவனிக்கல என 2 கைகளையும் விரித்து கண்களை உருட்டி அவள் சொன்னாள். அச்சோ ரோஜா என்றவன், இல்ல ரோஜா, நான் உன்னை பற்றித்தான் என அவன் ஆரம்பிக்க, யாரு நீ, என்ன பத்தி? சரி ராம், நான் நம்பிட்ட என சொன்னவள் அவனிடம் நீ முல்லை மலரிடம் பேசினாயா என்று ரகசிய குரலில் கேட்டாள். அவளது செய்கையும் பேசும் விதமும் அவனுக்கு சிரிப்பை வரவழைக்க, ஆனாலும் ரோஜா,
இந்த ரணகளத்திலையும் எப்படி உன்னால இப்படி குதூகலமா பேச முடியுது என அவன் ஆச்சரியமாக கேட்டான். எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் என கண் அடித்தபடி சொன்னவள், இப்போ நீ செஞ்ச மாதிரிதான் என்றவள். சரிராம், பினாத்தாம அத்தைய பார்த்து கூட்டிட்டு போ என பெரிய மனுஷி போல சொன்னாள். சரிங்க மகாராணி, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடுறேன் என அவனும் குனிந்து வளைந்து சொல்ல, அதை பார்த்ததும் ரோஜா மனம் விட்டு சிரிக்க, வெகு நாட்களுக்கு பிறகு அவளது முகத்தில் புன்னகையை பார்த்தவன் அவளது கைகளை பிடித்து தனது கைகளுக்குள் வைத்து கொண்டவன், ரோஜா குட்டி, உன்னை இப்படி பார்த்து எவ்வளோ நாளாச்சு? நீ எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்டா என தனது அன்பை அவன் வார்த்தையில் கொட்ட, ரோஜாவோ அவன் தோளில் சாய்ந்தவள், மாம்ஸ், நீங்கெல்லாம் வருத்தப்படுற மாதிரி நான் எப்பவும் நடந்துக்க மாட்டேன். போதும், ஒரு முறை உங்களை மீறி நான் நடந்து கொண்டதுக்கு எனக்கு கிடைத்த சன்மானம் என அவள் சொல்லும் போதே குரல் கரகரக்க, ராமு அவளது வாயை மூடியவன், போதும் ரோஜா, இனி இதை பற்றி பேசாதே. அது போல் ஒன்று நடக்கவே இல்லை என்று நினைத்துக்கொள், புரிகிறதா என கண்டிப்போடும் அன்போடும் சொல்ல, அவளோ தலையை மட்டும் மாட்ட, சரிடா, நான் கிளம்புறேன். அம்மா வெளியே இருக்காங்க. உனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு என சொல்லிவிட்டு நடந்தவன் பின்னர் தயங்கி, ரோஜா என மெல்ல அழைக்க, அவள் பார்த்ததும், தேவா ரொம்ப நல்லவன் ரோஜா, அவனிடம் மனசு விட்டு பேசு என சொல்ல, அவளோ அவனை ஆழ்ந்து பார்த்தவள் பின்னர் ஏதும் சொல்லாமல் தலையாட்ட, ராமும் ஒன்றும் பேசாமல் சென்று விட்டான். நாதனிடம் பேசிவிட்டு வீட்டிற்கு வந்த தேவா வீடு அமைதியாக இருப்பதை கண்டவன், திருமண வீடு போலவா இருக்கிறது என ஒரு ஆயாச எண்ணம் தோன்ற அப்படியே சோஃபாவில் சரிந்தான். வீட்டில் ரதியோ ராமின் அதிரடி தாக்குதலில் நிலை குலைந்து போனவள் தனது அறைக்குள் சென்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். ஒரு நாளில் அடுத்தடுத்து தாக்குதல். அவன் தன்னை தொட்ட பொழுதே தடுத்திருக்க வேண்டும். ஏன் நான் செய்யாமல் விட்டேன்? ஐயோ, என்ன இது? நானா இப்படி இருந்தேன்? ஏன் ஏன்? இல்லை இல்லை, நல்ல பதவியில் இருக்கிறார், ரோஜாவின் உறவினர் அப்படின்னு நினைத்துத்தான் பேசினேன். என்னிடம் தவறு இல்லை. ரோஜாவிற்காகத்தான் நான் அண்ணாவிடம் சொல்லாமல் விட்டேன் என தான் செய்த தவறை ராமின் மேலே சொல்லி தன்னை அவள் நியாயப்படுத்தி தன் மனதோடு போராடி கொண்டிருந்தாள். ராமின் 8 வருட காதல் அவளுடன் மனதிலே அவன் வாழ்வது, அதனால் தான் அவளை அவனால் எளிதில் தொட முடிந்தது. இவையெல்லாம் ரதிக்கு தெரியாது. ஆனால் பார்வையாலே மற்றவர்களை 10 அடி தள்ளி நிற்க வைக்கும் தான். எதனால் இவனிடம் மட்டும் அமைதியாக இருக்கிறோம் என அவள் யோசித்திருந்தால், அவளின் மனதிலும் ஏதோ ஒரு இடத்தில் ராம் இருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்திருக்கும். ஆனால் இவையெல்லாம் உணரும் மனநிலையில் அவள் இல்லை. ரோஜாவோ ராம் சென்ற பிறகு ரதியும் இல்லாமல் வெறுமையாக இருக்க சிறிது நேரம் டிவி பார்த்தவள். பின்னர் தனது அறைக்குள் சென்றவள். உள்ளே நுழைந்து தனிமை அவளை சூழ ஆத்திரமும் அழுகையும் வர அப்படியே படுக்கையில் விழுந்தவள் பழையது யாவும் நினைவு வர அழுது கரைந்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது அலைபேசி ஒலிக்க அவள் எடுத்து பார்க்க அதில் மரகதத்தின் பெயர் வர எடுத்து காதில் வைத்தவள், சொல்லுங்க பாட்டி என்றாள். அவளது குரலை வைத்தே அவளது நிலையை உணர்ந்து கொண்டவர். ஆனால் அதை வெளிப்படுத்தாமல், எப்படி இருக்க ரோசா? புது இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? காலையில மாப்பிள்ள எங்ககிட்ட பேசினாரு. காவேரியும் நீயும் பேசி கொண்டிருப்பதா சொன்னார். அதான் நான் தொந்தரவு செய்யல என்றவர், நீ நல்லா இருக்கதானே என கேட்க ரோஜா ஏதும் பதில் சொல்லாமல் இருக்க, ரோஜா ரோஜா என்றவர், ரோஜா, இதுவரைக்கும் உன் பாட்டி உன்கிட்ட ஏதும் கேட்டதில்ல. இப்ப கேக்குற. நமது குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். உன்னை நினைச்சு நினைச்சு உன் பெற்றவர்கள் இரவில் அழுது கொண்டிருப்பது எனக்குத்தான் தெரியும். மேலும் உனது தாத்தாவின் ஆசை உன்னை படிக்க வைத்து நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதைத்தான் நான் இப்போது செய்தேன். இப்போதுதான் சேகரின் முகத்தில் சற்று நிம்மதியே வந்திருக்கிறது. ரோஜா, இதெல்லாம் நான் சொல்வதால்
எங்கள் கவலையை உன் மீது திணிப்பதாக நினைக்க வேண்டாம். தேவாவும் ரொம்ப நல்ல பையன். உன்னை நன்றாக பார்த்து கொள்வான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு உன் பாட்டி மீது நம்பிக்கை இருந்தால் தேவாவை நம்பு. வேறு எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே என அவளிடம் பொறுமையாக எடுத்து சொன்னார். அவரது வார்த்தைகள் அவளது மனதிற்கு ஏதோ செய்ய, பாட்டி, நான் நான் இல்ல, எனக்கு இங்க பிடிச்சிருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் என சொல்ல, அதுவரை மனதில் அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகள் வெளிப்பட, ரோஜா என் தங்கமே என மரகதம் விம்மி வெடித்து அழ, அதை கேட்டதும் ரோஜாவும் அழ, சிறிது நேரம் அழுதவள் பின்னர், என்ன பாட்டி, என்ன சொல்லிட்டு நீங்க அழறீங்க? என் எமரால்ட் எப்பவும் சிரிச்சுக்கிட்டு கம்பீரமா இருக்கணும், புரிஞ்சுதா? அப்புறம் பாட்டி, கல்யாணத்துக்கு அம்மா ரவா உருண்டை செஞ்சாங்களா? அதை கொடுத்து அனுப்பவே இல்லையே. நைட்டு தான் பார்த்தேன். அத முதல்ல அனுப்புங்க, நீங்களே சாப்பிட்றாதீங்க என அவள் பேச்சை மாற்ற, மரகதமோ சிரித்து கொண்டே, நீ கவலைப்படாத ரோஜா, நான் எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு அனுப்பி வைக்கிற என சொல்ல, சரி பாட்டி என்றவள் பின்னர் சிறிது நேரம் அமைதியாக இருக்க, என்ன ரோசா என மரகதம் கேட்க, பாட்டி, நான் அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு என்றாள். அதுதானே பெண் குழந்தை. எந்த ஒரு பெண்ணும் திருமணம் முடிந்து தான் மாமியார் வீட்டிற்கு சென்ற பிறகு அவள் மனம் முதலில் தேடுவது அவள் தாயைத்தான். அவளது உணர்வுகளை சொல்லாமல் அம்மா என்ற அழைப்பிலே புரிந்து கொள்ள தாயை தவிர வேறு யாரால் முடியும்? அம்மா கோயிலுக்கு போயிருக்கா ரோசா, வந்ததும் பேச சொல்ற. காலையில அவளும் மாப்பிள்ளை கிட்ட பேசினா என்றவர், ரோஜா உடம்ப பார்த்துக்கோ, நாங்க 2 நாள்ல வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார் மரகதம். பாட்டியிடம் பேசியது மனதிற்கு சற்று இதமாக இருக்க, மேலும் தேவா பாட்டியிடம் பேசியது கேட்டதும் அவளுக்கு ஒரு நிம்மதி வந்தது. ஆனால் அதே நேரத்தில், இதெல்லாம் இவருக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஆளுக்கு ஏத்த மாதிரி வேஷம் போடுறதுல கில்லாடியாச்சே. ஆனா என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டார்? காரணம் இல்லாமல் சோழியின் குடுமி சும்மா ஆடாதே. என்னவாக இருக்கும் என அவளது மூளையின் கிளைகள் பலவாறு பிரிய, அதில் பல எண்ணங்கள் பயணம் செய்தன. சிறிது நேரம் தனியாக அமர்ந்திருந்த தேவா நாதன் சொன்னது நினைவு வர ரோஜாவிடம் பேசுவதற்காக அவள் அறைக்கு வந்தான். அவளோ தனக்குத்தானே பேசிக்கொண்டு கைகளை அசைத்து கொண்டிருக்க, அவளது நிலையை பார்த்ததும், நல்லா தானே இருந்தா, ரொம்ப முத்திடுச்சோ என அவன் பயந்து அருகில் வர, ஆள் வரும் அரவம் கேட்டதும் திரும்பியவள் தேவாவை பார்த்ததும் சட்டென்று எழுந்து நின்றாள். பரவாயில்ல, நம்மளை பார்த்த உடனே மரியாதையை எழுந்து நிற்கிறா என அவன் நினைக்கும் முன்பே அருகில் இருக்கும் சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த ரோஜா அவனை மேலும் கீழும் பார்க்க, அவனுக்கோ சட்டென்று கோபம் வந்தாலும் அடக்கி கொண்டு, என்ன என்பதை போல் புருவம் உயர்த்த, மற்றவர் அறைக்குள் வரும்போது கதவை தட்டிவிட்டு உள்ளே வர வேண்டும் என்றும், மரியாதைன்னா என்னன்னே தெரியாதவங்க தான் இப்படி வருவாங்க என்றும் எனக்கு மரியாதையை கரைத்து குடித்த ஒரு மனிதர் சொன்னார். உங்களுக்கு தெரியுமா சார் என ஏற்ற இரக்கத்துடன் அவள் சொல்ல, ஆஹா, அன்னைக்கு ஆபீஸ்ல நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு பழி வாங்குறா என மனதில் நிலைத்தவன், சரி சரி வா சாப்பிடலாம் என்றான். அவள் ஏதும் பேசாமல் அமைதியாக இருக்க, ரோஜா என அவள் அருகில் வர, அவளோ, இங்க பாருங்க சார், எனக்கு இப்போ ஏகப்பட்ட குழப்பம், அதெல்லாம் முதல்ல சரியாகணும், அப்புறம்தான் சாப்பாடு என வேகமாக சொல்ல, இங்க பாரு ரோஜா, நீ இங்க தானே இருக்க போற, ஏன் கூடத்தான் இருக்க போற, நமக்கும் இன்னும் நிறைய நேரம் இருக்கு, அப்ப பேசிக்கலாம், இப்ப வா என அவன் பொறுமையாக சொல்ல, அவளோ, அதெல்லாம் முடியாது சார் என மீண்டும் ஆரம்பிக்க, தேவாவோ, நிறுத்து நிறுத்து, இது என்ன சார் சார்னு கூப்பிடுற, அது எல்லாம் ஆபீஸோட நிறுத்திக்கோ இங்க என அவன் முடிக்கும் முன்பு, அப்போ வாடா போடான்னு கூப்பிடலாமா சார் என அவள் வேகமாக கேட்டவள் பின்னர் எப்போதும் போல் நாக்கை கடித்து கொண்டு அவனை ஒரு கண்ணில் பார்க்க, ஓ சார் தவிர உனக்கு அந்த வார்த்தை தான் தெரியுமா
வேற எதுவும் தெரியாதா? யாரோ இதுக்கு முன்னாடி மரியாதை பத்தி எனக்கு சொன்னதாக ஞாபகம் என அவன் நக்கலாக அவளை பார்த்து கேட்க, மரியாதை ஒருவரின் நடத்தையை பார்த்து மற்றவங்க கொடுக்கணும், இப்படியெல்லாம் கேட்டு வாங்க கூடாது என அவள் சற்று கோபமாக சொல்ல, அதுவரை பொறுமையாக இருந்த தேவா சட்டென்று, என்னோட நடத்தையில நீ என்ன குறை கண்டாய் ரோஜா? வார்த்தையில கவனம் வைத்து பேசு. யாரிடம் பேசிக் கொண்டிருக்கேன்னு உனக்கு தெரியுதா என அவன் சீர, என்ன சார் மிரட்டுறீங்க? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்களுக்கு தெரியும் தானே எனக்கும் உங்களுக்கும் எப்போதும் ஆகாதுன்னு. நம்ம 2 பேரும் பெரியாரும் பின் லேடனும் மாதிரி. புரிஞ்சுக்கங்க. என்ன எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணீங்க? எனக்கு இதுக்கு காரணம் தெரியாம மண்டைய வெடிக்கிற மாதிரி இருக்கு என அவள் கோபமும் ஆத்திரமும் கலந்து சொல்ல, அவளது நிலை அவனுக்கு புரிய மெதுவாக அவளின் அருகில் சென்றவன், ரோஜா ரோஜா இங்க பாரு, உன்னை என் மனசுக்கு பிடிச்சுதான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு காரணம் கேட்டா எப்படி சொல்றது என தடுமாறியவன், ஏனெனில் அவனே இன்னும் தெளிவாகாத நிலையில் எப்படி சொல்வான்? மருத்துவரும் இதை பற்றிய பேச்சை இப்போது தவிர்த்திடுங்கள் என்று சொல்லியிருந்தார். அதனால் சட்டென்று, அது என்ன பெரியாரும் பின் லேடனும் மாதிரின்னு நம்ம 2 பேரையும் சொல்ற என அவன் பேச்சை மாற்ற, உடனே அவள், அதுவா 2 பேரும் தாடி வச்சிருக்கிறதால 2 பேரும் ஒன்றாகிடுவாங்களா? அது மாதிரி நீங்களும் நானும் வக்கீலா இருக்கிறதால ஒன்னாயிட முடியுமா? நீங்க பணத்தை வச்சு எல்லாரையும் கணக்கு போடுவீங்க, நான் மனசை வச்சு எல்லாரையும் கணிப்ப என அவள் அதற்கு விளக்கம் கொடுக்க, அவனோ அவளது விளக்கத்தில் தன்னை மறந்து சிரித்தவன், அட பாவி, பெரியார் எங்க பின் லேடன் எங்க? இவங்க 2 பேரையும் நீ எங்க கொண்டு போய் சேர்க்கிற? ஆனாலும் ரோஜா, இந்த மாதிரி விளக்கம் எல்லாம் உன்னால மட்டும்தான் கொடுக்க முடியும் என அவன் சூழ்நிலை மறந்து சிரிக்க, ரோஜாவோ, பேச்ச மாத்தாதீங்க சார். இல்ல தேவா, இல்ல மிஸ்டர் ராகதேவன் என அவன் பெயரை சொல்ல அவள் தடுமாற, சரி சரி இப்ப இது போதும், நீ சாப்பிடவா என அவன் அழைக்க, அவள் முகம் மாற, குரல் கம்ம, இல்ல வேண்டாம், எனக்கு மனசு சரியில்லை, நீங்க சாப்பிடுங்க, இப்பதான் அத்தை கொஞ்சம் பழங்கள் கொடுத்தாங்க, போதும் எனக்கு என சொல்லிவிட்டு சோஃபாவில் கண் மூடி சாய, அவள் அருகில் அமர்ந்தவன், ரோஜா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. ஆனா உன்னை புரிஞ்சுக்கோ, உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டுதான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். இதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அதே சமயத்துல இந்த கல்யாணம் இவ்வளோ அவசரமா நடந்ததுக்கு ஒரே காரணம் நீதான் என அவன் சொல்லி நிறுத்த, அவள் வேகமாக, நானா, நான் என்ன செஞ்ச என கேட்க, இதேதான், இந்த வேகம்தான். நான் பயந்த, நான் மாப்பிள்ளைனா நீ கண்டிப்பா ஒத்துக்கொள்ள மாட்ட, அதனால தான் இப்படி செய்ய வேண்டியதா போச்சு என அவன் நடந்தவைக்கு விளக்கம் சொல்ல, அதான் எனக்கும் புரியல. அப்படி எதுக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? என்ன காரணம்? உங்க திறமைக்கும் புகழுக்கும் ஏகப்பட்ட பேர் பெண் கொடுப்பாங்க, நீங்க ஏன் வந்து என்ன என அவள் வார்த்தை தடுமாற, அவளது முகத்தை பார்த்தவன் அவள் அதிகமாக சிந்திப்பதைக் கண்டு மருத்துவர் சொன்ன அறிவுரை நினைவு வர, உடனே, அப்படியா ரோஜா, யாரோ எனக்கு சைனால தான் பெண் கிடைக்கும், இங்கெல்லாம் கிடைக்காதுன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். அதான் நான் அதே மாதிரி இங்க இருக்கிற பெண்ணை பிடிச்சிட்டேன் என சிரித்து கொண்டே சொல்ல, உடனே அவள், ஏச்ச மாட்டாதீங்க, உண்மையை சொல்லுங்க என அதிலேயே நிற்க, காலையில் இருந்து அதிகம் சிந்தித்து கொண்டிருந்ததாலும் அவனிடம் எப்படி கேட்பது என அவள் யோசனை பண்ண பண்ண அவள் முகம் வேர்த்து கைகள் சற்று நடுங்க, உடனே தேவா வேகமாக எழுந்தவன் அவளுக்கு சில மாத்திரைகளை எடுத்து கொடுத்து, ரோஜா இங்க பார், நீ எதுவும் பேச வேண்டாம், முதல்ல இத சாப்பிடு என்றான். அவள் அவனை முறைத்து பார்க்க, முதல்ல சாப்பிடு, பிறகு விளக்கம் சொல்கிறேன் என்றவன் அவள் சாப்பிட்டதும், இங்க பாரு ரோஜா, நமக்குள் திருமணம் முடிந்து விட்டது, இனி நீதான் என் மனைவி, என்னில் பாதி நீ, உனக்கு எல்லாமும் தெரியணும், ஆனால் இப்போதே அதற்கான எல்லா விளக்கமும் சொல்ல முடியாது. நாம் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழப்போகிறோம், அப்போது கண்டிப்பா சொல்றேன், இப்ப போட்டு குழப்பிக்காத, நீ தூங்கு என அவன் பேசி முடிக்கவும் அவள் மருந்தின் உதவியால் கண் மூடவும் சரியாக இருந்தது.
அவள் நன்றாக உறங்கிய பின் அவளை இமை மூடாமல் பார்த்து கொண்டிருந்தவன், அம்லு, ஏன் ஏன் கேக்குறியாடா? எப்படி சொல்வேன்? நான் உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு வகையில காரணம். நான் அதை சொன்னா அதற்கு பின்பு நீ என்ன மன்னிப்பியா? அதை சொல்ற தைரியம் கூட எனக்கு இல்ல அம்லு. நீ மறக்கணும், எல்லாத்தையும் மறக்கணும். அதுக்காகத்தான் இந்த கல்யாணமே. நான் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லும்போது கூட நீ என்னை இந்த அளவு பாதிப்பாய் என்று நினைக்கவில்லை. ஆனால் இப்போது என் மனதில் உன்னை அன்றி வேறு எந்த நினைவும் இல்லை. இந்த 2 நாட்களில் உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்குள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு. எப்படி இருந்த என்னை இப்படி மாற்றிவிட்டாய் அம்லு என மனதிற்குள் புலம்பியவன் சிறிது நேரம் அங்கே இருந்துவிட்டு எழுந்து தனது அறைக்கு சென்றான். வெகு நேரமாக எழுந்தவள் மாலை பொழுது ஆகிவிட முகம் கழுவி கிளம்பி சோஃபாவில் அமர்ந்தவள் நடந்தது எல்லாம் நினைத்து பார்க்க இவன் ஏன் தன்னை திருமணம் செய்து கொண்டான் என்ற எண்ணம் அவளது அனைத்து சிந்தனைகளையும் முடக்க, காரணம் இல்லாமல் இவன் எதையும் செய்ய மாட்டான். பாட்டி சொல்வதை பார்த்தால் அனைவரும் இவனை நல்லவனாக நம்புறாங்க. ஆனால் இவனை பற்றி எனக்குத்தானே தெரியும். கடைசி வரை காரணம் என்னன்னு சொல்லாமலேயே பேசி சமாளிச்சிட்டான். இதுதான் இவனிடம் பிடிக்காத ஒன்று. சரியான பெவிக்கால். அவனாக சொன்னால்தான் உண்டு. எப்படி இவனை நம்புறது என மறுபடியும் எண்ண குதிரையை வேகமாக தட்டிவிட்டாள். அவளிடம் பேசிவிட்டு கீழே வந்தவன் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு கீழே வர ரதி இரவு உணவிற்கு தயார் செய்து கொண்டிருந்தாள். ரதி, ரோஜா எங்க என கேட்க அவள் அறையை விட்டு வெளியே வரவில்லை என அவள் சொல்ல மீண்டும் அவள் அறைக்கு சென்றான். இப்போது தேவா கொஞ்சம் தெளிவாக இருந்ததால் கதவை தட்டிவிட்டு திறந்து கொண்டு உள்ளே செல்ல, ரோஜாவோ கைகளை முழங்காலில் கட்டிக்கொண்டு கட்டிலில் அமர்ந்திருந்தாள். அவள் அமர்ந்திருந்த தோற்றம் ஏதோ சின்ன குழந்தை கோபித்து கொண்டு அமர்ந்திருப்பது போல் இருக்க, இதழில் சிறு புன்னகை தோன்ற, என் அம்லு எப்பவும் குழந்தைதான் என மனதிற்குள்ளே செல்லம் கொஞ்சியவன், ரோஜா வா சாப்பிடலாம் என்றான். அவளோ ஏதும் பதில் பேசாமல் அமர்ந்திருக்க, ரோஜா உன்னைத்தான், வா சாப்பிடலாம் என்றான். நிமிர்ந்து அவனை முறைத்தவள் மீண்டும் வேறு புறம் திரும்பி அமர, அவளது செயல் அவனுக்கு சிரிப்பை வரவழைக்க சிரித்தபடியே, என்ன ரோஜா இது, சிறு பிள்ளை போல்? சீக்கிரம் வா, எனக்கும் பசிக்கிறது. உன்னோடு சண்டை போட்டு நானும் மதியம் சாப்பிடவில்லை என்றான். அவளோ வெடுக்கென்று, எனக்கு பசிக்கவில்லை என சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொள்ள, எப்படி பசிக்காமல் இருக்கும்? இப்போது நீ வருகிறாயா இல்லையா? எனக்கும் பொறுமை ஒரு எல்லைதான். அப்புறம் என அவன் சற்று குரலை உயர்த்த, உடனே வேகமாக எழுந்து அவன் அருகில் வந்து, பாருங்கள், இதான் இப்படி மிரட்டி மிரட்டி உங்கள் காரியத்தை சாதிச்சுக்கிறீங்க. ஆனா என்கிட்ட அது நடக்காது. எனக்கு வேண்டாம் வேண்டாம் என வீரப்பாக சொல்லிவிட்டு அவள் சென்று அமர, அவள் வந்த வேகத்தில் சற்று பயந்தவன் அவள் பேசிய டயலாகில் சிரிப்பு வர, ஆனால் அதை மறைத்து கொண்டு இவள் கோபமாக பேசினால் வழிக்கு வந்து விடுவாள் என முடிவு செய்தவன், ரோஜா இப்ப நீ வரப்போறியா இல்லையா? இங்க பாரு ரோஜா, உன் வீட்டார் என்னை நம்பி அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ நீ சாப்பிட வரலைனா என சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனுக்கு ஏதோ குறுஞ்செய்தி வர, அதற்கு அலைபேசி எடுக்க, உடனே ரோஜா வேகமாக எழுந்து, என்ன எங்க வீட்டுக்கு போன் பண்ண போறீங்களா? ஏற்கனவே எங்க பாட்டி உடம்பு சரியில்லாம இருக்காங்க. இன்னும் நீங்களும் அவங்கள மேலும் கஷ்டப்படுத்துங்க என்றவள், நீங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம், நானே வருகிறேன் என சொல்லிவிட்டு அவள் அவனை தள்ளி கொண்டு வெளியே செல்ல, தேவாவோ திகைத்து போய் நின்றான். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் குறுஞ்செய்தி பார்க்கத்தான் அலைபேசி எடுத்தான். அதை எப்போதும் போல் ரோஜா தனது அவசர புத்தியால் தன் வீட்டிற்குத்தான் போன் செய்கிறான் என எண்ணிக்கொண்டு அவனிடம் சண்டை போட்டுக்கொண்டு சாப்பிடும் இடம் நோக்கி சென்றாள். ஆகா, இப்படி ஒரு வழி இருக்கா என தேவா மகிழ்ந்தவன், இனி இவளை இப்படி மிரட்டித்தான் வழிக்கு கொண்டு வர முடியும் என நினைத்து கொண்டே வந்தவன் அங்கு ரோஜா ரதியிடம், என்ன டிஃபன் ரதி என கேட்க, சப்பாத்தி சென்னா மசாலா ரோஜா என்றாள்.
சப்பாத்தியா என அவள் இழுக்க, ஏன் ரோஜா, உனக்கு பிடிக்காதா என கேட்டவள், உனக்கு வேற என்ன பிடிக்கும் சொல்லு, செஞ்சிடலாம் என்றாள். எனக்கு பூரி பிடிக்கும் ரதி, அதுவும் சோலா பூரினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் சூடா இருந்து கூட சென்னா மசாலா இருந்து பக்கத்துல ரசகுல்லா இருந்ததுன்னா ஆஹா என சொல்லும் போதே அவள் ரசித்து சொல்ல, அவள் சொல்வதை அவள் மணாளன் ரசித்து கொண்டிருக்க, இவள் ரசிப்பு தன்மை இவள் சொல்வதை வைத்தே மற்றவர்கள் அந்த ரசனையை அனுபவித்து விடுவார்கள். இவளிடம் மட்டும்தான் அந்த திறமை இருக்கிறது என எண்ணி வியந்தான். ரதியோ அவள் சொல்வதை கேட்டு, ரோஜா, நீங்க சொல்றத பார்த்தா நல்லா சமைப்பீங்க போல தெரியுது. ஆனா எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாதே. இதுவும் வேலை செய்யற அம்மா பாதி செஞ்சிடுவாங்க. கல்லுல போட்டு எடுக்கிறது தான் நான் என சோகமாக சொல்ல, உடனே ரோஜா, என்ன ரதி இப்படி சொல்றீங்க? அப்போ நீங்க என்ன மாதிரி இல்லையா என ஆச்சரியமாக கேட்க, ரதியோ, அப்போ நீங்க நல்லா சமைப்பீங்களா? எனக்கு ரொம்ப தெரியாது என ஏதோ தவறு செய்தவள் போல் தலை குனிய, தேவாவோ ரோஜாவை பெருமையாக பார்த்து கொண்டிருந்தான். சரி விடுங்க விடுங்க, ஆனா இப்படி அறக்குறையா எதையும் செய்யக்கூடாது, புரியுதா என பெரிய மனுஷி போல் சொன்னவள், இப்போ நான் செய்யறத நல்லா கவனிங்க. கவனமெல்லாம் இங்கதான் இருக்கணும் என்றவள் அவளின் அருகில் சென்று, இப்போ உங்களுக்கு சோலா பூரி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உடனே இதை எடுக்கணும் என்றவள் வேகமாக தன் அறைக்குள் சென்றாள். தேவாவும் ரதியும் அவள் என்ன செய்ய போகிறாள் என்பதை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் வெளியில் வந்தவள், சரி சரி இங்க வாங்க என ரதியை அழைத்து சென்று 2 பாத்திரம் தட்டு எல்லாம் வேகமாக வெளியே எடுத்து வர, என் பின்னாலேயே வராதீங்க, தண்ணீர் எடுத்து வாங்க என ரதியை அதட்ட, அவளும் உள்ளே சென்று எடுத்து வந்தாள். இப்போ தட்டு பாத்திரம் கரண்டி எல்லாம் ரெடியா என்றதும், ரதி, எல்லாம் இருக்கு ரோஜா, இந்த பாத்திரம் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா என கேட்க, இல்ல இல்ல இதுவே போதும் என சொல்லிவிட்டு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தவள் ரதியை பார்த்து, உனக்கு எத்தனை பூரி என்றவள் தேவாவை பார்த்து ஏதும் சொல்லாமல், சரி ஒரு 10 பூரி வர மாதிரி இருந்தா போதும் தானே என கேட்க, ரதி சரி என சொல்ல, என்ன செய்ய போகிறாள் என ஆவலுடன் தேவா அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். ரதியோ, இப்ப அடுத்தது என்ன செய்யணும் ரோஜா, இரு நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் என பேப்பர் பேனாவுடன் வர, ரோஜாவோ, சரி நல்லா நோட் பண்ணிக்கோ, உனக்கு பூரி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா உடனே ஹோட்டல் சரவண பவனுக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணா 10 நிமிஷத்துல நம்ம வீட்டுல பூரி இருக்கும். அதை எடுத்து இங்க இருக்கிற தட்டுல வச்சு சென்னா மசாலாவை இந்த பாத்திரத்துல ஊத்தி சாப்பிட்டா ஆஹா என்ன சுவை என அவள் சப்பு கொட்டி சொல்ல, தேவாவும் ரதியும் கொலை வெறியுடன் அவளை பார்க்க, தேவாவோ, இந்த போனை எடுக்கத்தான் அறைக்குள் சென்றாயா? நான் கூட ஏதோ ரெசிபி பார்த்து வருவாள் என நினைத்தேனே என மனதிற்குள் திட்டியவன், அவர்களை பார்த்தவள் அவர்களின் எண்ணம் புரிய, எனக்கும் சமையல் தெரியாது என சொல்லிவிட்டு, சரி சரி நேரத்தை வீணாக்காம அந்த சப்பாத்தியை போடு என்றவள் அவள் பதிலை எதிர்பாராமல் இவள் எடுத்து போட்டு சாப்பிட்டு விட்டு, ரொம்ப நல்லா இருக்கு ரதி என சொல்லிவிட்டு நிமிர, அவர்கள் சாப்பிடாமல் இவளையே பார்த்து கொண்டிருக்க, உடனே முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு, சாப்பிடத்தான் சொல்ல முடியும், உங்க வயிற்றுக்கு நான் சாப்பிட முடியாது என சொல்லிவிட்டு ஏதோ அவர்கள் தவறு செய்த மாதிரியும் இவள் புத்திமதி சொல்வது போலவும் சொல்லிவிட்டு எழுந்து சென்றாள். அவளது செயலை பார்த்து என்ன சொல்வது என தெரியாமல் தேவா முழித்து கொண்டிருக்க, ரதி தேவாவிடம், ஆனா அண்ணா, இன்னைக்கே 2 முறை இவங்க கிட்ட பல்பு வாங்கிட்ட. ஐயோ சாமி, என்னால முடியல, இவங்களை எல்லாம் அதையும் தாண்டி புனிதமானவர்கள் லிஸ்ட்ல வைக்கணும்னா என்றவள் சட்டென்று அவன் தவறாக நினைத்து விடுவானோ என அவன் முகத்தை பார்க்க, இது உனக்கு புதுசு ரதிமா, நான் கொஞ்சம் எதிர்பார்த்ததுதான், ஆனால் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலை. எனக்கு சப்பாத்தி சாப்பிடும் ஆசையே போய்விட்டது. அவளை சாப்பிட அழைத்து வந்து இப்போது நான் பட்டினியாக படுக்கிறேன் என சோகமாக சொன்னவன், இவளை திருமணம் செய்ததற்கு இப்போது ஒரு நேரம் சாப்பாடு கட், இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ என சொல்லிக்கொண்டே மாடிக்கு செல்ல, ரதியோ, ஆனா அண்ணா, ரோஜா சோ கியூட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
என சிரித்து கொண்டே சொன்னாள். அவனும் சிரித்து கொண்டே, இன்னும் இருக்கு ரதி, அவளுடன் பழகிப்பார். இந்த உலகமே உனக்கு புதுசா தெரியும். அழகான ராட்சசி அவள் என்றவன். ரதிமா, நீ சாப்பிட்டுட்டு படு என ஒரு அண்ணனாக பாசத்துடன் சொன்னவன். அப்புறம் ரதி, அவளுக்கு இரவு பால் வேண்டுமா என கேட்டுக்கோமா என ரோஜாவின் மணாளனாக சொல்லிவிட்டு மாடிக்கு சென்றான். உன்னையும் என்னையும் பார்த்து மலர்கள் எல்லாம் பொறாமைப்பட்டன. நமது வாசத்தை விட இவர்களின் பாசம் அதிகம் என்று அந்த மலருக்கு புரிந்தது. உன் மனதிற்கு புரியவில்லையா? மறுநாள் காலை எழுந்து வெளியே வரவேற்பறைக்கு வந்தவள் கண்களை தேய்த்து கொண்டே, அத்தை, காஃபி என கேட்க, அத்தையெல்லாம் இங்கில்ல, உன் அத்தான் தான் இருக்க, கொஞ்சம் கண்ணை திறந்து பார் என சிரித்து கொண்டே சொன்னான் தேவா. திடுக்கென்று கண்ணை திறந்தவள் ஜாக்கிங் முடித்துவிட்டு பேப்பரும் கையுமாக அவன் சோஃபாவில் அமர்ந்திருந்தான். அவனை பார்த்தவுடன் முகத்தை திருப்பிக் கொண்டு சமையல் அறைக்குள் சென்றவள் அங்கு யாரும் இல்லாததைக் கண்டு, என்ன இது, இந்த வீட்ல காஃபி கொடுக்க கூட ஆள் இல்லை என முனகிக் கொண்டே வேகமாக திரும்ப அவள் என்ன செய்கிறாள் என பார்க்க வந்த தேவாவின் மேல் இடிப்பது போல் தடுமாறி நின்றாள். தூக்க கலக்கத்தில் அவளது களங்கமில்லாத முகமும் கலைந்த கேசமும் இரவு உடையும் அவளை அழகாக காட்ட, அருகில் அவளது முகத்தை பார்த்தவன் தன்னை மறந்து நின்றான். அவன் நகர்வான் என எதிர்பார்த்த ரோஜா அவன் தன்னையே விழுங்குவது போல் பார்த்து கொண்டு நிற்க, அவளோ என்ன சொல்வது என தெரியாமல் அங்கும் இங்கும் நகர முயற்சிக்க, அதற்குள் சுதாரித்த தேவா, என்ன வேண்டும் ரோஜா என்றான். உடனே அவள், டெல்லியில இருக்கிற தாஜ்மஹாலும் சென்னையில இருக்கிற மெரினா பீச்சும் வேணும், உங்களால தர முடியுமா என தலையை சாய்த்து சிரித்து கொண்டே கேட்க, ஆஹா, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாடா என மனதிற்குள் நினைத்தவன், அதனால் என்ன ரோஜா, நீ மட்டும் நான் சொல்வதை கேட்டால் தாஜ்மஹாலை விட அழகான பரிசு இன்று தருகிறேன், கேட்கிறாயா என அவளை ஒரு மாதிரி மேலும் கீழும் அளந்து கொண்டே தேவா சொல்ல, அவனது பார்வையின் பொருள் புரிந்தவள் சட்டென்று, எனக்கு காஃபி வேண்டும் என குனிந்து கொண்டே சொன்னாள். அப்படி வா வழிக்கு, நேற்று எங்களை என்ன பாடுபடுத்திட்ட, இன்னைக்கு இது போதும் என நினைத்தவன், சரி நான் போட்டு தருகிறேன், நீ பிரஷ் பண்ணிவிட்டாயல்லவா என கேட்டான். பண்ணிட்டனே என வேகமாக அவள் தலையாட்ட, அவனோ சந்தேகம் வர, எப்போ என காஃபி ஆற்றிக்கொண்டே கேட்டான். நேற்று இரவே பண்ணிட்டேன் என அவள் புருவங்கள் இரண்டையும் தூக்கி கொண்டு கண்களை விரித்து கொண்டு சொன்ன விதம் அவனுக்கு சிரிப்பு வர, அதை அடக்கியவன், அப்போ நீ எப்போதும் பிரஷ் பண்ணிட்டு காஃபி குடிக்க மாட்டியா என அவன் கேட்க, அவளோ, அதான் சொன்ன இல்ல, காலையில பண்றதுக்கு பதிலா இரவே துலக்கிடுவேன்னு, சும்மா அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, காஃபி குடிச்சிட்டு பல்லு துலக்கினா போதும் என சலித்து கொண்டே சொன்னாள். இங்கு அப்படி கிடையாது, முதலில் போய் பிரஷ் பண்ணிட்டு வா, அப்புறம்தான் காஃபி என அவன் அழுத்தமாக சொல்ல, கொடுக்கிற ஒரு டம்ளர் காஃபிக்கு எத்தனை ரூல்ஸ் என வாய்க்குள் முனகிக் கொண்டே, எனக்கு காஃபியே வேண்டாம் என சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றாள். காலை எப்போதும் போல் தேவா கிளம்ப, ரதியும் கிளம்ப, ரோஜா மட்டும் தனியாக வீட்டில் இருந்தாள். வேலை செய்யும் ஒரு பெண் துணைக்கு இருந்தார். காலை அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு என்ன செய்வது என அவளுக்கு தெரியாமல் வீடு முழுவதும் சுற்றி பார்த்தாள். வீட்டின் பல இடங்களில் அவனது கலா ரசனை வெளிப்பாடு நன்றாக தெரிந்தது. வண்ண ஓவியங்கள் சுவரினை அலங்கரிக்க, அழகிய சிற்பங்கள் வீட்டின் ஒவ்வொரு இடத்திலும் அதன் அழகை மேலும் மெருகூட்ட, அவனது ரசனை அவளை திகைப்பு அடை செய்தது. சில அறைகளை திறந்து பார்க்க ஒரு அறை முழுவதும் புத்தகங்களாக இருந்தன. அடப்பாவி, ஆபீஸ்ல தான் புத்தக புழுவா இருக்கான்னா இங்கேயுமா, ரொம்ப கஷ்டம் என முனகிக் கொண்டே அடுத்த அறைக்கு வந்தவள் அங்கு அனைத்து இசை கருவிகளும் இருக்க, அதை பார்த்த ரோஜாவிற்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. கல்லுக்குள் ஈரம் இருக்கலாம், கடப்பாறைக்குள் கண்ணாடி துண்டு இருக்க முடியுமா? இவனிடம் எப்படி இத்தனை இசை கருவிகள்? இவன் குணத்திற்கும் இசைக்கும் ரொம்ப தூரம், பின் எப்படி என யோசித்தவள், எவனாவது ஃபீஸ் கொடுக்காம இருந்திருப்பான், அதான் இதை தூக்கிட்டு வந்திருப்பான் என அவளே அதற்கு ஒரு விளக்கம் கண்டுபிடித்து கொண்டாள்.
பிறகு அடுத்த அறைக்கு செல்ல, அது தேவாவின் அறை. மிகவும் விசாலமாக 2 அறைகளை கொண்டிருந்தது. உள்ளே செல்லலாமா வேண்டாமா என அவள் யோசித்துக் கொண்டிருக்க, அதற்குள் அவளது அலைபேசி ஒலிக்க எடுத்தாள். தேவாதான் அழைத்திருந்தான். அவள் ஹலோ என்றதும், என்ன அம்லோ, என்ன பண்ணிட்டு இருக்க என எதிர்ப்புறத்தில் இருந்து தேவா கேட்க, ஒரு நிமிடம் யோசித்தவள், உங்களுக்கு என்ன வேணும், நான் ரோஜா என சொல்ல, அவனோ சட்டென்று நாக்கை கடித்து மனதிற்குள் சொல்லும் பெயரை சொல்லிவிட்டேனே என நினைத்தவன் உடனே, என்ன பண்ற ரோஜா, உனக்கு ஏதாவது புக்ஸ் வேணுமா, இல்ல அங்க சீடி இருக்கு, எடுத்து போட்டு படம் பாரு என சொன்னான். அவனது இந்த அக்கறை அவளுக்கு ஏதோ எரிச்சலை ஏற்படுத்த, நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்ல வேண்டாம், அதான் எல்லாரும் போயிட்டீங்கள்ல என்னை விட்டுட்டு, எனக்கு என் வேலையை பார்த்துக்க தெரியும் என அவள் சிறு பிள்ளை போல கோபத்துடன் சொல்ல, ஆகா, என்ன அம்மணி மலை ஏறிட்டாங்களாக்கும் என நினைத்தவன், சரி ரோஜா என சொல்லி அலைபேசியை அணைத்தவன் அடுத்த 10 நிமிடத்தில் வீட்டில் இருந்தான். வீட்டில் தனியாக கொட்டு கொட்டென டிவி பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் ரோஜா. அவளின் அருகில் அமர்ந்தவன், என்ன குட்டிமா, என்ன கோபம் என் புது பெண்டாட்டிக்கு? செல்லமாக கொஞ்சுவது போல் பேச, அவளோ அவனை ஒரு மாதிரி பார்த்து கொண்டே வேகமாக எழுந்தாள். ஏ ரோஜா என அவன் அதிர்ந்து கேட்க, இங்க மிஸ்டர் ராகதேவன் தானே என அவள் சந்தேகமாக திருப்பி கேட்டாள். அவனோ, ஏன் ரோஜா, என்ன தெரியலையா, என்னாச்சு உனக்கு, ஏதாவது பயந்துட்டியா என குழப்பமாக கேட்க, அச்சோ, நான் நல்லாத்தான் இருக்கேன், நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, இப்படியெல்லாம் பேச தெரியுமா உங்களுக்கு என சொல்லிவிட்டு அவள் அவனை சந்தேகத்துடன் பார்த்தாள். அவளது கேள்வியில் சிரித்தவன், அப்படியெல்லாம் சந்தேகமா பார்க்காத ரோஜா, உன் பிதாமகன்தான் நான். பார், இந்த கோணத்தில் நின்றால் ராகு காலம் போல தெரிவேன், இப்படி நின்றால் கிங்காங் போல தெரிகிறேனா என அவள் அவனுக்கு வைத்த பெயர்களை அவன் பட்டியலிட்டு சொல்ல, அவளோ திரு திருவென முழித்து கொண்டு நின்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.